என்னதுன்னா என்னது இல்லை, எல்லாமே என் பொண்டாட்டி பேரில் தான் இருக்கு. எங்களுக்கு ஒரே பையன், என் பொண்டாட்டி இறந்துட்டா. சாகிறதுக்கு முன்னாடி என் பையனுக்கு வர பொண்ணு பேரில் தான் இந்த சொத்தெல்லாம் போய் சேரணும்னு உயில் எழுதி வச்சிருக்கா. அப்ப உன் வீட்டில் பொண்ணை கொடுத்தா அந்த சொத்து பூரா என் பொண்ணுக்கு தான் வந்து சேரும், அப்படித்தானே? கண்டிப்பா ஐயா. நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராதே. என்னங்க ஐயா பேசுறீங்க? உங்க பொண்ணு பார்த்து என்ன முடிவு எடுத்தாலும் அத யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியா? அப்படின்னா ஒண்ணு பண்றியா? சொல்லுங்க. அப்படியே இந்த தெருவில் நேரா போனா ஒரு தண்ணி தொட்டி இருக்கு, அது மேல ஏறி நின்று பாரு. அதுல ஏறி நின்று பார்த்தேன்னா ஊர்ல இருக்க பாதி சொத்து ஏன் சொத்து தான் உனக்கு தெரியும். என்ன பெரிய சொத்து, என்ன பெரிய சொத்துங்கிற? என்கிட்ட இல்லாத சொத்தா? சொல்லியா என்கிட்ட இல்லாத சொத்தா? வெக்கம் கட்டவனு மானம் கட்டவனு தான் என் பொண்டாட்டி சொத்துல உட்காந்து பிழப்பான். என் பிள்ளைகளை நான் அப்படி வளர்க்கல. ஏய், நீ அப்படியே வளர்த்துருக்க. யார்கிட்ட வந்து பணத்தை காட்டி பேரம் பேசிட்டு இருக்க? நீ சொத்து பத்திரத்தை காமிச்சா உங்ககிட்ட பல்ல கட்டிக்கிட்டு ஈன்னு இழிப்பேன்னு பாத்தியா?